நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 20வது தவணை தொகை வெளியிட்டாங்க. வாரணாசியில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டார் பிரதமர் அவர்கள். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வராதவர்கள் என்ன செய்ய வேண்டும் குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ பிஎம் கிசான் 20வது தவணை தொகை ஒரு மகிழ்ச்சி அறிவிச்சிட்டாங்க. இதனால் விவசாய பெருமக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. 2000 ரூபாய் பணம் வரல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அந்த இகேஒய்சி ஃபார்மேட் எல்லாமே நீங்கள் பண்ணணும். அதை பண்ணிங்கன்னா அந்த பிஎம் கிசானில் பார்த்தீங்கன்னா அந்த 20வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இது பார்த்தீங்கன்னா 100% உண்மை. இதை பண்ணால் மட்டும்தான் உங்களை அக்கௌண்ட்டில் வரவு இருக்கும், இல்லைன்னா வரவு வராது. இது பணம் 2000 ரூபாய் இலக்க நேரிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக வையுங்க. போய் பிஎம் கிசான் யோஜனா 2 நாட்களுக்கு பிறகும் 20வது தவணை தொகை உங்கள் கணக்கிற்கு வரவில்லையா? சரி, இப்பொழுதே உங்கள் பணத்தை பெறுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பிஎம் கிசானுடைய கிஸ்னா மேஸ்ரி யோஜனாவின் 20வது தவணை தொகை ஆகஸ்ட் 2, 2025 அன்று காலையில் வெளியிட்டப்பட்டது. இந்த தவணைக்கான பணம் வங்கி கணக்கில் இதுவரை உங்களுக்கு வரவில்லை என்றால் பிறகு நீங்கள் சில ஃபார்மேட்டுகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள். பிரதம மந்திரியுடைய கிசான் சமநிதி யோஜனாவுடைய 20வது தவணை நாட்டில் நன்மை பயக்கும் மற்றும் பல நலத்திட்டங்கள் இயங்கி வருகின்றன. இதன் மூலம் பல்வேறு பிரிவுகளுக்கு பலன்களை வழங்கும் பணிகள் செய்யப்படுகின்றன. ஏதேனும் பொருட்கள் அல்லது மானியங்கள் போன்ற திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அதே சமயம் பல திட்டங்கள் மூலம் பயனாளிகள் வங்கி கணக்கில் நேரடியாக நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஸோ டிபிடி மூலமாக மட்டும்தாங்க நாங்கள் பணத்தை கொடுப்போம். நீங்கள் ஆதார் இணைச்சப்பட்ட மொபைல் நம்பர் இருக்கிற பேங்க்குக்கு மட்டும்தான் நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சமநிதி யோஜனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையில் பிரதம மந்திரி சமநிதி யோஜனா திட்டத்தின் பலன் இந்த திட்டத்துக்கு தகுதியான நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. மத்திய அரசு இந்த பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 3 முறை ஓகேங்களா 2000 ரூபாய் செலுத்துகிறது. இந்த தவணையுடைய ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த திட்டத்தின் 20வது தவணை தொகை வெளியிடப்பட்டதுங்க. ஸோ திட்டத்தின் 20வது தவணை தொகை வெளியிடப்பட்டதுனால கோடிக்கணக்கான விவசாயிகள் இதில் பயன்பெற்று வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தவணைக்கான பணம் வங்கி கணக்கில் கிடைக்காத பல விவசாயிகள் அடிப்பட்ட நிலையில் உங்கள் பணமும் சிக்கி கொண்டால் நீங்கள் சிக்கிய தவணையை எப்படி பெறுவது என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க. முதலில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்கள் தவணை சிக்கி 2000 ரூபாய் தொகை இன்னும் வரவில்லை, வங்கி கணக்கு வரவில்லை என்றால் நீங்கள் கிசானுடைய ஹெல்ப்லைனுக்கு இந்த நம்பருக்கு 18011551 என்ற எண்ணில் அழைக்கவும். இதிலிருந்து உங்களுக்கு முறையான உதவி வழங்கப்படும். மேலும் உங்கள் தவணை ஏன் சிக்கிக்கொள்கிறது, எதிர்காலத்தில் அதை எப்படி பெற முடியும் இல்லையா என்பதை பற்றி தகவல்கள் அனைவருமே இலவசமாக தான் வழங்குவாங்க. தவணை செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டால் இவையும் நீங்கள் செய்யலாம். உங்கள் திட்டத்தை தகுதி பெற்றிருந்தாலும் தவணை தொகை சிக்கிக்கொண்டாலும் சில வேலைகள் முடியாமல் இருக்கும். சில வேலைகள் இருப்பது காரணமாக உங்களுக்கு இகேஒய்சி நில சரிபார்ப்பு மற்றும் ஆதார் இணைப்பு போன்ற வேலைகள் உங்களிடம் இல்லை என்றால் தவணை தொகையின் பலனை உங்களுக்கு பெற இயலாது. ஸோ அந்த தவணை தொகை கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அந்த டாக்குமெண்ட்ஸு, ஆதார், நில சரிபார்ப்பு எல்லாமே நீங்கள் பெற்று வைப்பது அவசியமாக இருக்குங்க. ஸோ இந்த 20வது தவணை தொகை சிக்கிய தவணை தொகை எப்படியெல்லாம் பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 20வது தவணை தொகை சிக்கிறதுக்கான முந்தைய இதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு லாபம் 6000 இந்த இகேஒய்சி மூலமாக விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 முறை 2000 வழங்கப்படுகிறது. இந்த பணம் சுமார் 4 இடைவெளியில் வழங்கப்படுகிறது. இந்த வழியில் ஆண்டுதோறும் 6000 நிதி பலனை பெறுகிறார்கள். அரசாங்கம் இந்த பணத்தை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் டிபிடி முறையில் செலுத்தப்படுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் உங்கள் கணக்கில் வழங்கப்பட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிஎம் கிசானில் ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த தவணைக்குண்டான தேதியும் விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டிலே ஆனதுனால இன்னும் அடுத்த தவணை 21வது தவணையும் விரைவில் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது. இது குறித்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பிஎம் கிசான் பற்றி முக்கியமான தகவல்களை நம்ம பரிமாறலாம். மேலும் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.